நேற்று பென்னாகரம் பிடிஎஃப்ஸில் கள்ளிபுரம் மேற்கில் உள்ள பொதுமக்கள் வந்து சாக்கடை எங்கள் ஊரில் அடைச்சிருக்கு. அந்த நியூஸ் வந்து பாலிமரில் வந்திருந்தது. அதுக்கான வீடியோ தான் இது. நீங்கள் பார்க்குறது வந்து கள்ளிபுரம் கிழக்கு. கள்ளிபுரம் கிழக்கில் 2 முறை சாக்கடை கால்வாய் அமைச்சிருக்காங்க. அதாவது 2 திட்டம் 8.75 லட்சம் பண்ணியிருக்காங்க 2023, 24 நிதியாண்டில். அதுக்கப்புறம் 2020, 21ல் முன்னாடியே அது ஒரு 6.88 லட்சத்துக்கு சாக்கடை கால்வாய் அமைச்சிருக்காங்க. இது வந்து கள்ளிபுரம் கிழக்கில் 2020, 21 நிதியாண்டில். சில பகுதியில் வந்து சாக்கடை கால்வாய் மூடியிருக்காங்க, சில பகுதியில் மூடலை. கள்ளிபுரம் மேற்கில் ரோடு முழுக்க ஒரு சாக்கடை தான். காரணம் என்னென்னா, பழைய சாக்கடை கால்வாயை சில பேர் அந்த சாக்கடை கால்வாயில் மண்ணை போட்டு மூடிட்டாங்க. அது 3 நாள் அடைப்பு அதிகமாகிருச்சு. கிட்டத்தட்ட 3 இடத்துல மூடியிருக்காங்க. அதாவது அவங்க ஒரு சிலரோட சொந்த பிரச்சனையால் அடுத்த ஊருக்காரங்க தாண்டி போகக்கூடாதுன்னு நினச்சாங்க, என்னமோ தெரியல. இதுதான் மொதல் இடம், அடைக்கப்பட்டது தான் ஃபஸ்ட் இடம். இங்கே அடைச்சிருக்கிறாங்க. இது இங்கே ஃபுல்லாக இருந்து தான் மக்கள் நிற்கிற இடம். ஃபுல்லாக தேங்கி இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாக சாக்கடை அந்த மண்ணை போட்டு அடைச்சதால் ஃபஸ்ட் இடத்துல கொஞ்சம் சுத்தம் பண்ணியிருக்காங்க. அதை பெடிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து இதை பாருங்கள், இதுதான் சாக்கடை முழுக்க ஃபுல்லாக தேக்கம். இதனால் எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க. ஒரு சிலரோட சுயநலத்தால் இப்படி வந்து பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட அளவுக்கு நடந்துக்கிறாங்க. தயவு செஞ்சு உங்கள் குடும்பம் இருக்குன்னு தயவு செஞ்சு நினச்சிக்கோங்க. குடும்பம் இருக்குது, உங்கள் சொந்தக்காரங்க இருப்பாங்க. இது 2வது இடம் அடைக்கிறது. இது 3வது இடம். இது வந்து கள்ளிபுரம் மேற்கில் 2020, 21 நிதியாண்டில் 15.51 லட்சத்துக்கு சாக்கடை கால்வாய் போட்டிருக்கிறாங்க. எதனால் இத்தனைக்கும் சாக்கடை உறிஞ்சி தொட்டி அமைச்சிருக்கிறாங்க. இது வந்து அந்த மேச்சேரி 4 ரோடு மேலே இருக்கிற தேசிய நாயக்கன் ஏரிக்கு போகிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க ஒரு சிலரோட சுயநலத்தால் 2 ஊரில் மேற்கில் இருக்கிற சிலரோட சுயநலத்தால் இந்த பாதிப்பு ஏற்பட்டுருக்குது. அவங்க வந்து கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம மக்களுக்கு இந்தளவுக்கு நம்ம இது பண்ணுறோன்னு சொல்லி. அரசாங்கத்துலேயும் வந்து பார்த்துருக்காங்க. அவங்ககிட்டயும் சில பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியல. அதாவது அந்த ஊருக்காரங்களாம் சேர்ந்து தயவு செஞ்சு அந்த 3 வீட்டார்கிட்டையும் தயவு செஞ்சு சாக்கடை எடுங்கன்னு சொல்லி கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணுங்கள். அவங்களும் கொஞ்சம் யோசிக்கணும். தான் குடும்பம் இருக்குது, நம்ம ஊருக்காரங்க இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு சிந்திங்க. சொந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு பொது இதில் வந்து தலையிட்டு பொதுமக்களை தொந்தரவு பண்ணுறது ரொம்ப தப்புங்க அது.